முகலாய பேரரசு பாபர் 1526 1530. இவர் இந்த ஜாகிருதீன் முகமது பாபர். முகல்கிற வார்த்தையை வந்து இவங்களோட மூதாதையர்கிட்ட வந்து பார்க்கலாமா. பாபர் வந்து தைமூரோட கொள்ளு பேரன், தாய் வழியில தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான். மங்கோலியன் 13வது தலைமுறை வாரிசு இவன். 1483 பிப்ரவரி 14 பிறந்திருப்பாரு. ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன்னா நம்பிக்கையே காப்பவர். இவர் வந்து எத்தனை 12 வயசுல மத்திய ஆசியாவில் ஒரு பர்கானா கிடைச்சிருக்கும். ஆனா உஸ்பெக்குகள் அதை ஆட்சி செய்ய விடாம துரத்தி விட்டுருவாங்க. திரும்ப 10 வருஷம் கழிச்சு வந்து பாபரோட ஆட்சி பொறுப்பாங்க 1505. அதே வருஷத்துல இந்தியாவையும் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. தைமூர் பிடிச்சதுனால. ஆனா மத்திய ஆசியா அதுக்கப்புறம் பஞ்சாப் வரைக்கும் தான் இவருக்கு ஆசை இருக்கும் 1524 வரைக்குமே. அப்பதான் தௌலத் கான் லோடியின் மகன் தில்வார் கானு டெல்லி சுல்தானோட மாமனார் ஆலம் கானும் காபூல் இருந்து சந்திச்சு அழைப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 1726 பானிபட் போர் வருது இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும். அப்புறம் பாபர் ஜெயிச்சு முகலாய அரசு ஸ்டார்ட் ஆகும். ஆக்ராவை தலைநகரா வச்சு வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், பாபரோட ராணுவ ஆக்கிரமிப்பு 1527 ராணா சங்காவை தோற்கடிச்சிருவாரு கன்வா போர்ல. 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போர்லையும் வின் பண்ணிடுவார். 1529 வங்காளம் பீகார் ஆப்கானிய தலைவர்களுக்கு எதிரான போர்லையும் வின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 1530 பாபர் வந்து இறந்துருவாரு. எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துருவாரு. அப்புறம் வந்து இவருக்கு துசுக்கி துருக்கிய பாரசீக மொழிகள்லாம் தெரியும். இவரோட சுயசரிதை தான் துசுக்கி பாபரி. அதுல இந்தியாவை பத்தி ஃபுல்லா எழுதியிருப்பாரு. இவருக்கு அப்புறம் ஹுமாயூனை வந்து போட்டிருப்பாரு. ஹுமாயூன் வந்து 1536 இருந்து 1540, திரும்ப 55 இருந்து 1530 இருந்து 1540, 1555 இருந்து 56. அதுல வந்துட்டு அவங்க சகோதரர்கள்லாம் பிரிச்சு கொடுப்பாரா. கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி. அஸ்காரிக்கு வந்து தன்னோட அப்பாவோட பேச்சை கேட்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பாரு. ஆனா எல்லாருக்குமே இந்த டெல்லி அரண்மனை அரியணை மீதுதான் அவனுக்கு வந்து ஆசை இருக்கும். அதனால எல்லாரும் இவனுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பீகார் வங்காளத்தோட ஆட்சி பொறுப்புல இருந்த ஆப்கானியரான அவரும் வந்து இவருக்கு ஆப்போசிட்டா வருவாரு. அப்பதான் சௌசா போர் ஒரு 1539 அதுலயும் சூர் தான் வின் பண்ணுவாரு. செர்சா தான் 1540 கன்னோஜிலையும் ஹுமாயூன் தோற்கடிச்சிருவாரு. தோற்கடிச்சிட்டு ஹுமாயூன் வந்து ஈரானுக்கு தப்பிச்சு போயிருவாரு. அப்பதான் பாரசீக வம்சத்தை சேர்ந்த பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த சாதாமஸோட உதவியால 1555 டெல்லியை கைப்பற்றுவாரு. 1556 நூலகப்படி படிக்கத்துல இருந்து இறந்துருவாரு. மீனிங் இருக்கு. 1840 இருந்து 1845 வரைக்கும். செர்சா வந்து யாருன்னா பீகார்ல சசாரம் பகுதியை ஆட்சி செஞ்ச ஹசன் சூரியோட பையன். வந்து ஆப்கானியர்கள் இவன் இவன் வந்ததுக்கு அப்புறம் வந்து வங்காளத்துல இருந்து சிந்து வரைக்கும் வந்து விரிவு பண்ணியிருப்பான். இவர் வந்து நிறைய நல்லது செஞ்சிருப்பாரு. நில வருவாயிலாம் ஒழுங்குமுறை கொண்டு வந்திருப்பாரு. பல சாலைகளை போட்டிருப்பாரு. நாணயங்கள் நிறுத்தல் முகத்தல் அளவைகள்லாம் அளவுபடுத்தியிருப்பாரு. அடுத்து அக்பர் வந்து 1856 இருந்து 1805 வரைக்கும் அரியணை ஏறுறது வந்துட்டு 1856 ஹுமாயூன் இறந்த உடனே இவன் வந்து 14 வயசுல இருந்திருப்பானா வந்து ஆட்சி பொறுப்பேற்பாரு. அப்ப பகர ஆளுநரா பைரம் கான போடுவாங்க. அப்பதான் 2வது பானிபட் போர் வரும். ஏன்னா ஹெமு வந்து 1856 வந்து இவன் வந்து போய் திரும்ப வந்து இது வங்காளத்தையும் பீகாரையும் கைப்பற்றுவான். டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றுவான். ஹெமு போய் ஹெமு வந்து டெல்லியா ஆக்ராவையும் கைப்பற்றனால 2வது பானிபட் போர் வந்து 1556 பைரம் கானுக்கும் ஹெமுக்கும் இடையில நடக்கும். அப்புறம் பைரம் கானோட அந்த இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம அவனை குஜராத்துக்கு அனுப்பி கொன்றுவான். கொண்டுட்டு அக்பர் வந்து எல்லா அதிகாரத்தையும் கையில எடுத்துட்டு அந்த மத்திய இந்தியா ராணி துர்காவதியை வந்து தோற்கடிச்சு அதை பிடுங்கிக்குவான். அதுக்கப்புறம் வந்துட்டு தென்னிந்தியால அகமது நகர் ராணி சாந்தி இவரால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அமைதி உடன்படிக்கை போட்டுருவாரு அவங்க கூட. அதுக்கப்புறம் தான் கால்டிகாட் போட்டு வரும். உதய் சிங்கோட பையன் மேவராசனால ராணா உதய் சிங்கை தோற்கடிச்சு 1869 சித்தூர் 68 தான் சித்தூர் 69 ரான்தாம்பூரை கைப்பற்றுவாங்க. 1576 உதய் சிங்கோட பையன் வந்து ராணா பிரதாப் சிங் அவனை தோற்கடிச்சிருவாங்க. கால்டிகாட் போர்ல 1576 வந்து தோற்கடிச்சிருவாங்க. அவர் வந்து சேத்தக்குங்கிற குதிரையில தப்பிச்சு போய் காட்டுல இருந்து இவருக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருப்பாரு.
இருப்பாரு. அதுக்கப்புறம் குஜராத்தை கைப்பற்றனாலதான் ஐரோப்பியர் கூட இருக்கு, ஐரோப்பியரோடையும் தொடர்பு ஏற்படும். அடுத்து கிழக்கு பகுதியில வங்காளம், பீகார், ஒடிசா எல்லாம் கைப்பற்றனால தென்கிழக்கு ஆசியாவுடனும் தொடர்பு ஏற்படும். அப்புறம் வந்துட்டு வடமேற்கு படையெடுப்பு பண்றாங்க. அதனாலதான் காந்தகார், காஷ்மீர், காபூல் இதெல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காணத்துல வந்ததுனாலதான் வந்து பீராறு, காண்டேசு, அகமது நகர். அப்புறம் வந்து வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, கிழக்கே வங்காளம், மேற்கே வந்து காந்தகார். இந்த அளவுக்கு இவங்களோட இது விரிஞ்சிரும். 1205 உடம்பு சரியில்லாம இறந்துருவாரு. ஆக்ராக்கு அருகே சிக்கந்தரால நல்லடக்கம் செஞ்சிருவாங்க. அக்பர் வந்து அன்பு மூலமா எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்துக்கள் மீது இருந்த புனித வைணவரி அந்த ஜிஸ்யா வரியை வந்து தூக்குவாரு. அதுக்கப்புறம் பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் தூக்குவாரு. ராஜபுத்திர உயர்குடி பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவாரு. ராஜபுத்திர பெண்ணையே திருமணம் செஞ்சுவாரு. அதுக்கப்புறம் ராஜா மான்சிங் ஒரு டைம் வந்து காபூலோட ஆளுநரா அனுப்பி வைப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சீக்கிய குருவான ராம்தாஸ், சூஃபி துறவியான சலீம் சிஸ்டி ஆதரவு கொடுப்பாரு. அந்த ராம்தாஸ்க்கு அமிர்தசரஸ்ல ஒரு லேண்ட் கொடுப்பாரு. அங்கதான் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பதேபூர் சிக்ரியில இபாதத் கானா எல்லா மதத்தினர்களும் சேர்ந்து பேசுவாங்க. அடுத்து பண்பாட்டு பங்களிப்பு. இதுலனா ஒரு நூலகம் கட்டி 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருக்கும். அபுல் பாசல், அபுல் பேசி, அப்துல் ரஹீம், கானிகான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரியான ராஜா தொடர்மால், ராஜா பகவன்தாஸ், ராஜா மான்சிங் இவங்க எல்லாருமே அக்பரோட அவையில இருக்காங்க. பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சேன், ஓவியர் தஷ்வந்த் அக்பரோட அவையை அலங்கரிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் 1205 இருந்து 1227 வரைக்கும். அக்பருக்கும் ராஜபுத்திர உயர்குடி பெண்ணுக்கும் 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் சலீம், நூருதீன், முகமது, ஜஹாங்கீர். இவங்க வந்து உலகத்தை கைப்பற்றியவர். இவருக்கு வந்து ஜஹாங்கீருக்கு வந்து அந்த கலைகள் மீது தான் நிறைய ஆர்வம் இருக்கும். கலைகள், ஓவியம், தோட்டம், அந்த மலர்கள் ஆகியவற்றின் மீது தான் அவருக்கு அதிக ஈடுபாடு. உண்மையான அதிகாரம் வந்து அவங்க ஒய்ஃப் நூர்ஜஹான் அதாவது மெஹரனிசா கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து குஸ்ரூக்கு இவரோட பையன் குஸ்ரூக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு சீக்கிய குரு அர்ஜுன் சிங்கை தூக்குல போடுவாங்க. தூக்குல போட்டனாலதான் முகலாயருக்கும் சீக்கியருக்கும் நெடுநாள் போர் நடைபெறும். இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியாவிலேயே அவங்க வணிகத்தை வந்து இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க காந்தகாரை இழந்தது வந்து வடமேற்குல இருந்து வந்து வர்ற படையெடுப்புக்கு திறந்து வச்ச மாதிரி இவங்களுக்கு ஆயிரும். ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றினாலும் அது லாஸ்ட் வரைக்கும் இவருக்கு பிரச்சனையா தான் இருக்கும். இவரோட காலத்துல தான் போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாமே இங்க வருவாங்க. ஜேம்ஸ் அனுப்பின தாமஸ் ரோக்கு வந்து இவர் பர்மிஷன் கொடுத்து சூரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வணிக மையம் வரும். அடுத்து ஷாஜகான் வந்து 1227 இருந்து 1258 வரைக்கும். ஷாஜகான் அப்படின்னா உலகத்தின் அரசர். இவர் வந்து அகமது நகரை கைப்பற்றுவார். உலகத்தின் அரசர். இவர் அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து அது 1232 கைப்பற்றிடுவாரு. பீஜப்பூர், கோல்கொண்டாவை வந்து இவர் இணைச்சிருவாரு. இவரோட ஆட்சி காலத்தப்ப தான் சாஜி பன்ஸ்லே அதாவது சிவாஜியோட தந்தை வந்து தக்கான அரசர்கள்ட்ட வேலை பார்ப்பாங்க. அதனால அவங்க மூலமாகவும் இவருக்கு நிறைய பிரச்சனை வரும். ஷாஜகான் வந்து சமய சகிப்புத்தன்மை அற்றவராக தான் இருந்தாரு. இவரோட ஆட்சி காலத்துல முகலாயரோட புகழ் வந்து உச்சநிலையை அடைந்தது. 1257 இவர் வந்து நோய்வாய்ப்பட்டுருவாரு. தாரா, சுஜா, முராத் இவங்க 3 பசங்களையும் கொண்டுட்டு இவனோட இன்னொரு பையன் அவுரங்கசீப் வந்து அரியணை ஏறிடுவான். அதுக்கப்புறம் வந்து கைதியா ஆக்ரா கோட்டையில் உள்ள சாபச் அரண்மனையில கழிச்சிருப்பாரு. அவுரங்கசீப் வந்து 1258 இருந்து 1707 வரைக்கும். அவுரங்கசீப்னா ஆலம்கீர். அவரும் உலகத்தை கைப்பற்றியவர் தான். இவர் ஜஹாங்கீரை போலையும் கிடையாது, ஷாஜகான் மாதிரியும் கிடையாது. இவர் வந்து முஸ்லீம் தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதனால இந்துக்கள் மீது திரும்ப ஜிஸ்யா வரியை போட்டிருப்பாரு. அவங்க அரசு பணிகள்ல இருந்து அவங்களை அமர்த்துறதெல்லாம் தவிர்த்திருப்பாரு. 1258க்கும் 81க்கும் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்து அவுரங்கசீப் பண்டையர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் ஆகியோரின் கழகங்களை அடக்கினார். வட இலக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை சேர்ந்த ஆவோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. இவ்வரசு முகலாயர்களால் பலமுறை தாக்கப்பட்டாலும் அதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை. அடுத்து அக்பர். இவர் யார்? இவரோட பையன் அவுரங்கசீப்போட பையன் 2ஆம் அக்பர் வந்து இவருக்கு ஆப்போசிட்டா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா சிவாஜியோட பையன் சாம்பாஜி. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தான் இவர் 1289 கிளம்பி தக்காணத்துக்கு போவாரு. அதே டைம்ல என்ன ஆகுனா பீஜப்பூர், கோல்கொண்டா எல்லாத்தையும் இவருக்கு கிடைச்சிடும். சிவாஜி 1274 வந்து தன் அரசராக முடிசூட்டிக்குவார். அதை இவரால் தடுக்க முடியாது. அதனால அவரோட பையன் சாம்பாஜியை கைது செஞ்சு அவனை கொன்றுவார். அதுக்கப்புறம் 1707 90வது வயசுல இவர் வந்து தக்காணத்தில் வச்சு இறந்துருவார். அவுரங்கசீப்
அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் மதராஸ், கல்கத்தா, பம்பாய் எல்லா இடத்துலையும் வணிக மையங்கள் வந்துடும் ஆங்கிலேயரோடது. பிரெஞ்சுக்காரங்க வந்து பாண்டிச்சேரியில் வந்துடுவாங்க. இப்போ முகலாயரோட நிர்வாகத்தில் யார் உச்சநிலையில் இருப்பாங்கன்னா பேரரசு தான். அதுக்கப்புறம் வக்கீல்னா பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவானா வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர் பாக்சி இராணுவத்துறை அமைச்சர், மீர் சமான்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனிக்கிறவங்க, குவாஜி தலைமை நீதிபதி, சதாவு சதுர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். இவங்களோட மாகாண நிர்வாகம்னா பேரரசு, சுபா, சர்கார், பர்கானா இப்படிதான் இருக்கும். அப்புறம் நகரம் பெருநகரத்தை பார்த்துக்கிறது யாருன்னா கொத்தவால் தான் சட்ட ஒழுங்கையும் பராமரிக்கிறாரு. படை நிர்வாகம் வந்து 4 இருக்கும். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை. மன்சப்தாரி முறை இதை யாரும் அக்பர் தான் கொண்டு வந்திருப்பாரு. மன்சப்தார் 2ஆக பிரிவாங்க, சாட்டு, சவாறு. சாட்டு அப்படின்னா அவங்களோட தகுதியை குறிக்கிறது, சவார்னா குதிரை மற்றும் குதிரை வீரர்களோட எண்ணிக்கை. அதை வச்சு தான் அவங்களுக்கு ஊதியமும் தருவாங்க. 10 to 10,000 வரைக்கும் குதிரையோட எண்ணிக்கை வந்து இருக்கும். அது அவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அதில் முத்திரையிடும் பழக்கம் இருந்துச்சு அந்த குதிரைகள் மேலே. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட நில வருவாய் நிர்வாகம் வந்து ராஜா தோடர்மாலை வச்சு, அதாவது செர்சா அறிமுகம் செஞ்ச முறையை தான் அக்பர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அக்பரோட முன்னோடி யாருன்னா செர்சா அம்முறை. அதுக்கப்புறம் தோடர்மாலின் ஜப் முறை வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் தான் இருந்துச்சு. ஷாஜகான் காலத்தில் தான் அது வந்து நம்மளோடதுக்கு வந்திருக்கும். முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறையை ஃபாலோ பண்ணாங்க, ஜாகிர் புதிய பெயர் வச்சுட்டு. ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிர்தார் ஆவார். ஜாகிர்தார் தம் அதிகாரிகள் மூலம் நிலவரியை வசூல் செய்தார். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி தான் அமில் குஜார். அவருக்கு ஹெல்ப் பண்ணதான் பொட்டதாரு, கனுங்கோ, பட்வாரி, முகாதம். அடுத்து ஜமீன்தாரி முறை. ஜமீன்தார்கள் தான் நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் ஜமீன்தார்கள். முகலாய அதிகாரிகள் படை வீரர்கள் வசூல் செய்தனர். அதுக்கப்புறம் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் வந்து சுயயூர்கள் என்று அழைக்கப்பட்டன. சமய கொள்கை இதை வந்து இவர் அக்பர் தான் தீநீலாகி தெய்வீக மதம் அப்படிங்கிற ஒரே சமயத்தை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஜஹாங்கீரும் ஷாஜகானும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவுரங்கசீப் அவங்களோட கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாரு. அவங்க மேலே திரும்ப ஜிசியா வரியை தான் போட்டிருப்பாரு, பயணிகள் மீதான வரியையும் போட்டிருப்பாரு. அடுத்து கலை, கட்டடக்கலை. பாபர் பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய ஆக்ரா, பியானா, டோலக்பூர், குவாலியர் மற்றும் கியூல் போன்ற பகுதியில் கட்டடங்கள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. அவற்றில் சில கட்டடங்கள் மட்டுமே தற்போது உள்ளன. இப்போ ஹுமாயூனோட டெல்லி அரண்மனை தீனிபானாவை வந்து செர்சா வந்து அழிச்சிட்டு அந்த இடத்துல புராண கிலாவை கட்டிடுவார். பீகாரில் சசாரம் என்னுமிடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடமாகும். திவானி காசு இது மிக முக்கியமான செர்சாவோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் என்னன்னா பீகாரில் சசாரம் என்னுமிடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடம். திவானி காசு, திவானி ஆம், பஞ்ச்மகால், டங்க்மகால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர் வாசா கட்டப்பட்டது. சிக்கந்தராவில் அக்பரின் கல்லறை அந்த கட்டட பணிகளை ஜஹாங்கீர் தான் நிறைவு செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி மேலும் ஆக்ராவோட நூர்ஜஹானோட தந்தை இஹ்மதுத் தௌலாவுக்கும் கல்லறை கட்டியிருப்பாரு. அடுத்து வந்து ஷாஜகான் காலத்துல தான் வந்து அந்த மயிலாசனம், நவரத்ன கற்கள் பதித்த மயிலாசனம் வந்து கொண்டு வந்து யமுனை நதிக்கரையில தான் தாஜ்மஹால் இருக்கும். ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, மோதி மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி எல்லாமே ஷாஜகான் தான். அவுரங்கசீப்க்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் அவரோட பையன் ஆலம்சா வந்து தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பிபிகா மக்பாரா என்னும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து லால் குயிலானா செங்கோட்டை. இது 1239 ஷாஜகான் கட்டியிருப்பார். சிவப்பு நிற கற்களால் கட்டினால இது செங்கோட்டை. இதோட தலை எங்கே ஷாஜகானாபாத்தில் கட்டியிருப்பாங்க.